வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியோனிலா பிரதீப் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்த வெயில் காலத்துக்கு நல்ல புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு ட்ரிங்க், அதுதாங்க மேங்கோ லஸ்ஸி. இப்போ வாங்க இந்த மேங்கோ லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மேங்கோ லஸ்ஸி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 2 மாம்பழத்தோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன், 1 கப் அளவு தயிர், சுகர் உங்கள் மாம்பழத்தில் இருக்க புளிப்பு அப்புறம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு நிறையா வேணும்னா எடுத்துக்கலாம். அப்புறம் இதை கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பிஸ்தாவும் முந்திரியும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஐஸ் கட்டி எடுத்திருக்கேன். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாம்பழத்தை சேர்த்துக்கோங்க. மாம்பழத்து கூடவே சுகரும் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 1 கப் தயிர் வேணாம், மாம்பழத்தோட ஃப்ளேவர் நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா மாம்பழம் நிறையா சேர்த்துக்கலாம், தயிர் கம்மியாக சேர்த்துக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்க ஐஸ் க்யூப்ஸில் பாதி சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். சுவையான மாம்பழ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தியோனிலா பிரதீப் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.